இந்த இடத்தால தான் சில பேர் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, அதோட இந்த இடத்தால தான் அழிஞ்சும் இருக்கிறாங்க. இந்த இடம் சம்பந்தம் அவங்களுக்கு சொல்லணும். ஹாய், நான் உங்கள் யூஎஸ்னா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா கெசினோ பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் கெசினோனுடைய பிரதான நுழைவாயிலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த இடம்தான், இந்த இடத்துக்குள்ளால தான் நாங்கள் போகணும் கெசினோ போகிறோம்னு சொல்லிச்சோன்னா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில். உள்ளே போனால் நல்ல வெளிச்ச வசதிகள் எல்லாம், லைட் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தா இந்த மேலே தெரிகிறது தான் அந்த பில்டிங், ஃபுல் பெரிய பில்டிங். இங்கே வந்து இப்போ நாங்கள் காரில் வந்தோம்னு சொன்னீங்கன்னா எங்களோட காரை வந்து அவங்களே வாங்கிட்டு போயிட்டு கொண்டே பார்க் பண்ணிவிட்டு திரும்ப எங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க. அதுக்கு நாங்கள் பே பண்ணணும். நிறைய போலீஸ் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த கெசினோக்கண்டே போலீஸ் இருக்குது, அதுக்கண்டு ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னா இங்கே நிறைய பேர் நிறைய விதமானங்கள் வருவாங்க. அப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. இது கெசினோக்கு உள்புறம் போய் கொண்டிருக்கிறோம். மிக அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால். இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, அதோட ஃபுட் வசதி எல்லாம் சகலதும். கேம்ஸ் ப்ளே பண்ணலாம், என்னவும் செய்யலாம். இங்கே காசோட போனாக்கள் திரும்பி வர்றது சரியான குறைவு. அவரோட காசை வந்து இழந்து போய் தான் கூடுதலாக வருவினோம். அதுலேயும் வின் பண்ணி வர்றார்கள் மிக 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 குறைவு. என்னென்னு சொன்னால் அது விடாதுன்னு அந்த கெசினோக்கில் போனோம்னா சூது விளையாட்டு மாதிரி. இப்போ நாங்கள் விளையாடி கொண்டிருக்க சரியாது, காசு போக காசை போட அது இழுத்துக்கொண்டே இருக்குது மிஷின். சரியான முறையில் விளையாடணும்னு நினைச்சாலும் அதுக்கு அந்த போக்கர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, டேபிளில் விளையாடுற விளையாட்டு. அந்த விளையாட்டில் விளையாட வலிக்குன்னா திரும்பி வாழ்க்கையில் வர இல்லாது. கசினோ தான் சில பேருக்கு நல்ல வாழ்க்கையை காட்டியிருக்கு, சில பேரை நாசமாக அழிச்சே இருக்குது. இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கு போகும்போது நான் இது சம்மந்தமான விளையாட்டில் நான் ஈடுபடையில் நான் சும்மா பார்க்க வீடியோ எடுக்க போனான். ஸோ இங்கே வீடியோ எடுக்கலாமோ சரியாண்டு போய்க்க அங்கே வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தோம். நான் குறிப்பிட்ட இடத்தை மட்டும்தான் உங்களுக்கு காட்டிட்டு. இதில் வந்து நான் சில பேரை விசாரித்து கேட்டபோது அதை தலையில் ஹை வச்சு கொண்டிருக்கணும். என்னென்னு சொன்னால் அதுக்கு வந்து $2000 $3000 லாஸ் பண்ணியிருக்கணும். இது அந்த லொஸ்ஸை வந்து எடுக்கிறதுக்காண்டியே திருப்ப அவங்க போட்டு விளையாடிக்கு வந்து மீண்டும் அதில் விளப்பு தான் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அது ஜாக்பாட் அடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா வாழ்க்கை தான். ஒவ்வொன்றும் நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய ஒவ்வொரு கேம்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கசினோவில் நீங்கள் விளையாடணும் சொல்லக்கூடாது, நீங்கள் ஒன்று சும்மா கசினோ போய் பார்க்கலாம். உள்ள யாரெண்டாலும் உள்ளே போய் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் வந்து எந்த கேம்ஸை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கேம்ஸில் போய் விளையாடலாம். நல்லா இருக்கும் விளையாடிட்டு இருக்கீங்க. எல்லா விதமான மக்களும் வருவாங்க.
எல்லா நாட்டு மக்களும் பெறுவினம் இங்கே. பெரிய ஒரு அடுக்குமாடி பில்டிங்கில் வந்து ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளும் இருக்குது. ப்ளே பண்ணுற இடம் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, ரூம்ஸ் வசதி இருக்குது. ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த விளையாட்டில் பார்த்தா உண்மையிலே அது இந்த சின்ன பிள்ளைகள் விளையாட்டு மாதிரி தான். அதில் வேறு இருந்தால் தான் தெரியும் என்ன விளையாட்டுன்னு. அது சரியான பாதுகாப்பு கடமையில் இருக்கு நம்ம எல்லாரும், ஆஃபீஸர்ஸ் மேல். செக்யூரிட்டி வந்து சரியான டைட். நீங்கள் வந்து வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு அலவுட் கொடுக்க மாட்டாங்க செக்யூரிட்டி எல்லாம். உடனே வந்து சொல்லுவாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இதை விட நாங்கள் அந்த போக்கர் விளையாடுற இடம் இருக்குது, டேபிளில் விளையாடுற விளையாட்டு. அந்த விளையாட்டில் வந்து நாங்கள் வீடியோ கொண்டு போகலாம். என்ன சொன்னீங்கன்னா அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா அதில் வந்து கூடுதலாக ஒரு லட்சக்கணக்கான டாலர்ஸ் போட்டு விளையாடுற விளையாட்டுகள். மில்லியனர்ஸ் அவங்க தான் வந்து இந்த விளையாடிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும் பார்க்க, பெரிய ஒரு இடம். அதோட இந்த கசினோட சேர்ந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரெஸ்டாரண்ட், பார் எல்லாமே இருக்கு இங்கே. சகல விதமான எல்லா இதுவும் சேர்ந்து ஒரே இடத்துல அமைஞ்சமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் எல்லாமே இருக்கும். நம்ம கசினோ வர்றாங்க, ரெஸ்டாரண்ட்டு போகலாம், நம்ம நீங்கள் ஏதாவது பாருக்கு போகணும்னா போகலாம், இன்னும் என்ன வேணுமானா இங்கே செய்ய முடியும். மிக அழகான இடம் பார்த்தீங்களா, எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. அந்த பிளேயர் ஹவுஸ் எல்லாம் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குது, சகல இதுவும் இருக்குது இங்கே. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் உள்ள வரைக்க அதுவும் ஒரு அழகான முறையில் தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. பாருங்க, பார்க்கவே ஒரு ஆசையாக தான் இருக்கும். அதில் உண்மையில் இப்படியான இடங்களை நீங்கள் பார்க்கணுமென்று நான் சொல்லலை. இப்படியான இடங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிருக்கணும். என்னென்னு சொல்லிங்கன்னா இது வந்து தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் என்ன நடக்குது. நீங்கள் போனால் எவ்வளோ காசு முடியும், காசை அள்ளி கொண்டு போகும். நீங்கள் அள்ளி கொண்டு போனால் அதை அள்ளி கொண்டு தான் போகும். நீங்கள் கிள்ளி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது கொஞ்சமாக தான் போகும். ஆனால் இங்கே வந்து ஏடிஎம் மிஷின் எல்லாம் இருக்குது. நீங்கள் கார்டை போட்டு நீங்கள் காசை எடுக்கக்கூடிய மாதிரி. என்னென்னு சொல்லிங்கன்னா அங்கே தெரியும் தான், நீங்கள் காசை நீங்கள் போட்டு விளையாட தொடங்கினீங்க செய்யனா காசு திரும்ப உங்களுக்கு விளையாட சொல்லி தான் சொல்லும். அப்போ திரும்ப நீங்கள் காசை போட்டு ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு திரும்ப மிஷினில் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து சரியான பிரச்சனைக்குரிய விளையாட்டு தான். வாவ், எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடங்கள் எல்லாம். நிறைய லைட் சிஸ்டம் எல்லாம் போட்டு பகல் நேரமும் இப்படித்தான் இருக்கும், இரவு நேரமும் இப்படித்தான் இருக்கும்.
இந்த இடம் சம்பந்தம் அவங்களுக்கு சொல்லணும். இந்த இடத்தால தான் சில பேர் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, அதோட இந்த இடத்தால தான் அழிஞ்சும் இருக்கிறாங்க, காசு இழந்திருக்கிறாங்க. ஸோ அதில் கவனமாக அந்த இடத்துல இருந்து விளையாடினா தான் அதுக்குரிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நட்டம் பெறலாம், லாபம் பெறலாம், இதெல்லாம் சகஜம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அடிச்சு விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி.